அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை எழுப்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த மார்கழி மாதம் முழுமையுமே விரதம் இருந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது உண்டுங்க. ஏன் இந்த மார்கழி மாதத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, நமக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள், அதுல ஒரு மாதம் என்பது ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழி மாதமே அவங்களுக்கு ஒரே ஒரு முகூர்த்த நேரம், அதாவது 1.5 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம், தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம் என்பது இந்த மார்கழி மாதம். அதனாலதான் இந்த மார்கழி மாதம் தெய்வங்களை வழிபடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை வீட்டுல அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்றதே 30 முக்கோடி தேவர்களையும் வழிபாடு பண்ணினதற்கு சமம். அந்த தேவர்களுடைய அருளாசிகளை பெற வேண்டுமானால் கட்டாயம் இந்த மார்கழி மாதத்துல நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய கோரிக்கை வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், இப்போ ஒருத்தவங்க தூங்கி எழுந்த உடனே நல்ல விஷயங்களாக காதல கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ நிறைவா இருக்கும். அதே மாதிரி தேவர்கள் மகிழணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாசல்ல கோலம் போட்டு அவங்களை வரவேற்கக்கூடிய விதமாக நம்ம வாசல்ல கோலம் போடுறது, சாணத்துல பிள்ளையார் பிடிச்சு வச்சு பூசணி பூ சொருகிறது, இப்படி நிறைய, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகத்துவங்கள் இருக்கு. அதெல்லாம் தனிப்பதிவாக நம்ம பார்க்கலாம். மார்கழியில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.